You are watching Grace Television. ஆண்டவரும் அருமை இரட்சகருமா இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த காலநேரத்தில் அன்பின் வாழ்த்துக்களும் ஸ்தோத்திரங்களை எடுக்கிறேன். கர்த்தர் நம்மை ஆசீர்வதித்து அவர் பாதுகாத்து நடத்துகிற தேவனாக இருக்கிறார். கர்த்தருடைய பெரிதான கிருபையில் இந்த நாள் வரையிலும் நம்ம ஜீவனோடு கூட இருக்கிறோம். பல அழிவு நாசங்கள் உலகத்தை அப்படியே சுற்றி வளைத்து கொண்டு ஜனங்கள் மாண்டு மடிகிறதும் வேதனைப்படுகிறதும் ஆகாரத்துக்கு பஞ்சமும் தூக்கம் இல்லாதபடிக்கு ஜனங்கள் தெருவில் அப்படியே படுத்து உறங்குகிறதும் வீடு வாசலை இழந்து ஜனங்கள் அப்படியே அவதிப்படுகிறதான காரியங்களை ஒவ்வொரு நாளும் நாம் திடுக்கிடும் தகவல்களாக செய்திகளிலும் நாளிதழ்களை நம்ம பார்த்து கொண்டு இருக்கிறோம். சமூக வலைத்தளங்களில் நம்ம கேள்விப்படுறோம், பார்க்குறோம். இதெல்லாம் நமக்கு பெரிய வேதனை உண்டாக்குற அச்சுறுத்தலான ஒரு காரியமாக இருக்குது, பயத்தை உண்டாக்குறது. ஆனால் இதற்கு மத்தியிலையும் ஜனங்க என்ன பண்ணுறாங்கன்னா, தேவனை தேடாதபடிக்கு நிர்விசாரமாக வாழ்கிற ஏனாதானம்னு சொல்கிறாங்களே, அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டு இருக்கிறதான ஒரு இக்கட்டான சூழ்நிலைங்க. இன்றைக்கி ஆண்டவர் பாருங்கள், தம்முடைய பிள்ளைகளை அவர் பராமரிக்கிறார், அவர் பாதுகாக்கிறார், அவர் அதிகமாக நேசிக்கிறார், அவர் ஆசீர்வதிக்கிறார்னு சொல்லி வசனத்தில் வாசிக்கிறோம். பிரியமான தேவ ஜனமே, இந்த கால நேரத்தில் ஏசப்பா உங்கள் வாழ்க்கையை பல விதத்தில் உயர்த்தி ஆசீர்வதிக்கிற தேவனாக இருக்கிறார். ஆண்டுடைய வசனத்தில் பாருங்கள், ஒரு குறிப்பிட்ட வார்த்தை இருக்கிறது. ஈப்ரேயர், தி புக் ஆஃப் ஈப்ரூஸ், ஈப்ரேயரின் புத்தகம் 6ஆம் அதிகாரம் 14வது வசனம் ரொம்ப ஆசீர்வாதமான ஒரு வார்த்தை பாருங்கள். இயேசு சொல்கிறாரு, நிச்சயமாகவே நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன்னை பெருகவே பெருக பண்ணுவேன் என்றார். வாட் a mighty word, what a blessed word, what a beautiful word we are reading this morning. நிச்சயமாகவே நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து. இப்போ தேவன் நம்மை ஆசீர்வதிக்கணும். தேவனுடைய ஆசீர்வாதம் நமக்கு எப்படி இருக்கும்? பெரிதாக இருக்கும்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். தேவனுடைய ஆசீர்வாதம் நம்முடைய வாழ்க்கையில் கட்டாயம் தேவை. The Lord should bless us. தேவன் நம்மை ஆசீர்வதிக்கணும்னு சொல்லி விரும்புகிறார். அதனால தான் ஆண்டவர் சொல்கிறாரப்பா, நீ எனக்கு கீழ்ப்படி, எனக்கு உத்தமனாயிரு, என்னையே நீ தழுவி கொண்டிரு, நான் என்ன பண்ணுறேன், உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிப்பேன். மாத்திரமில்லாதபடிக்கு ஆண்டவர் சொல்கிறாரு, உன்னை பெருக பண்ணுவேன். I will elaborate thee, I will bless thee and I will elaborate thee. நான் உன்னை ஆசீர்வதிப்பேன், நான் உன்னை என்ன பண்ணுவேன், மல்டிப்ளை பண்ணுவேன், எலாபரேட் பண்ணுவேன், விருத்தியாடை செய்வேன் சொல்லி தேவன் சொல்றாரு. ஆண்டவர் கொடுக்கிற வாக்குத்தத்தங்களை தேவன் நம்முடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் நிறைவேற்றுவார். அவர் வாக்குத்தத்தங்களின் தேவன். வாக்குத்தத்தம் கொடுத்துட்டா அதை கட்டாயம் நிறைவேற்றுவார். மனுஷன் எப்படி சொல்கிறான் பாருங்க, ஒரு வாக்கை பண்ணினான்னா அதை நிறைவேற்றுவரில் தூக்கமே வராது. அதை நிறைவேற்றுகிற வரலையுமா அவனுக்கு அப்படியே அது மேலேயே யோசனையாக இருக்கும். இதை நான் சொல்லிட்டேன், இந்த பகுதியில் இதை நான் சொல்லிட்டேன், இதை செய்கிறேன்னு சொல்லிட்டேன், ரோடு போடுறேன்னு சொல்லிட்டேன், மின் விளக்க அமைக்கிறேன்னு சொல்லிட்டேன், தண்ணீர் கூட புதைக்கிறேன்னு சொல்லிட்டேன், இப்படி பல காரியங்களை நான் சொல்லிட்டு வந்துட்டேன், இதை நான் கட்டாயம் செய்யணும், அப்போ தான் அடுத்த முறை ஜனங்க என்னை மதிப்பாங்கன்னு சொல்லி ஒரு பிரமுகர், ஒரு அதிகாரி எப்படி அவர் தன்னுடைய காரியம் மேலே கவனமாக இருக்கிறாரோ, அப்படி போலவே தேவன் பாருங்க எவ்வளவு உண்மை உள்ள ஒரு தேவன். ஆண்டவர் சொல்றாரு, நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிப்பேன். I am there to bless thee and I am here to multiply thee. நான் உன்னை ஆசீர்வதித்து உன்னை எல்லைகளை உன்னை நான் பெருக பண்ணுவேன்னு சொல்லி உங்கள் குடும்பத்தை, உங்கள் தனிப்பட்ட வாழ்க்கையை கர்த்தர் பெருக பண்ணுகிறவர். இந்த கால நேரத்தில் உங்கள் தனிப்பட்ட வாழ்க்கையை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். ஒருவேளை நீங்கள் செய்கிற வேலைக்காக, நீ செய்கிறதான பிஸ்னஸுக்காக, ஒரு சின்ன வேலையாக இருக்கலாம், இல்லை அது ஒரு சின்ன பிஸ்னஸாக இருக்கலாம், இல்லை ஒரு காய்கறி வியாபாரம் பண்ணி கொண்டு இருக்கலாம், இல்லை ஒரு பால் வியாபாரம் பண்ணி கொண்டு இருக்கலாம், இல்லை வீட்டில் ஒரு சில்லறை சாமான கடை வச்சு கொண்டு இருக்கலாம், எதுவாக இருக்கட்டும், ஆண்டவராகிய தேவன் பாருங்க உங்கள் எல்லைகளை கர்த்தர் விரிவாக்குகிற தேவனாக இருக்கிறார். உங்க கரத்தை கர்த்தர் ஆசீர்வதிக்கிற தேவனா இருக்கிறார். தேவன் பாருங்க உங்க கையின் பிரயாசங்களை ஆசீர்வதிக்கிறவரா இருக்கிறார். உங்க எல்லைகளை விசாரப்படுத்துகிறவர். உங்க காரியங்கள் மேல கர்த்தர் கவனமா இருப்பார். உங்க குடும்பத்தை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். தனிப்பட்ட வாழ்க்கையை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். மேலான காரியங்களை தேவனாகிய கர்த்தர் உனக்கு பல விதத்துல தந்தருளுகிற தேவனா இருக்கிறார். அதனால தான் வசனத்துல வாசிக்கிறோம், நான் என்ன பண்ணேன், ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிப்பேன்.
I am going to, I am there to, I am with you to bless thee. நான் உன்னை நடத்துவதற்கு ஆசீர்வதிப்பதற்கு உன்னோடு கூட இருக்கிறேன் என்பதாக. பிரியமான தேவஜனமே, இந்த கால நேரத்தில் கர்த்தர் உன்னை ஆசீர்வதிக்கிறார். எதுக்கும் நீ கவலைப்படாத. எதை குறித்து நீ யோசிக்க வேண்டியதில்லை. எதை குறித்து நீ கலங்க வேண்டிய அவசியம் கிடையாது. தேவன் உன்னோடு கூட இருக்கிறவராக இருக்கிறார். உன் பக்கத்தில் இருக்கிறார், துணையாக இருக்கிறார், பாதுகாப்பாக இருக்கிறார். தேவனுடைய எல்லைகளை விரிவாக்குகிற தேவனாக இருக்கிறார். அவரை மாத்திர சார்ந்திருங்க, அவரை மாத்திர நம்பிருங்க, அவர் மேல மாற்ற பற்றுதலா இருங்க. தேவன் எல்லா விதத்திலும் உன்னை உயர்த்தி நடத்துகிறவர் தான் அவருடைய வேலையா இருக்கிறது. அதனால தான் இந்த வார்த்தையை இந்த கால நேரத்தில் உனக்காக கர்த்தர் வச்சிருக்கிறார். இது பிரத்யேகமாக உனக்காக எழுதப்பட்டிருக்கிற வார்த்தை. ஒரு தனிப்பட்ட மனுஷிய பார்த்து கொண்டிருக்கிற, இந்த வசனத்தை கவனித்துக் கொண்டிருக்கிற, இந்த நிகழ்ச்சியின் மேல நோக்கமா இருக்கிற உனக்காக எழுதப்பட்டிருக்கிற வார்த்தை இது. கர்த்தர் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிப்பார். உன்னை எல்லைகளை விரிவாக்க, உன்னை பெருகவே பெருக பண்ணுவேன்னு சொல்லி இருக்கிற தெய்வம் உன்னை கர்த்தர் எல்லா விதத்தில் பெருக பண்ணுவார். ஐயா அம்மா, உன் பிஸ்னஸ், உன் குடும்பம், படிப்பு, உன் எதிர்காலம் எல்லாவற்றையும் பல விதத்தில் உயர்த்தப்படும், பல விதத்தில் ஆசீர்வதிக்கப்படும். நன்மைக்கு எதுவாய் மாற்றப்படுகிறவர் இயேசுவானவர் உன்னோடு கூட இருந்து சகல காரியத்திலும் கர்த்தர் எல்லா நன்மைக்கு எதுவாய் மாற்றுகிறவர். அவர் தீமையை ஒரு நாளும் கொடுக்க மாட்டாரு, இழப்ப ஒரு நாளும் கொடுக்கவே மாட்டாரு. லாபகரத்தை கொடுத்து உயர்த்துகிறவர் தான் இயேசு. அதனால்தான் அவரை குறித்து பல இடங்களில் நல்ல தெய்வம்னு சொல்லி பிரசங்கிக்கப்படுகிறது. அவரை குறித்து சொல்லப்படுகிறது இயேசுதான் உண்மை உள்ள தெய்வம் என்று சொல்லி. இதை ஏற்றுக்கொள்ளாத எத்தனையோ ஜனங்க இன்னமாக பாரம்பரிய கட்டுகளில் வாழ்ந்து கொண்டு இருக்கிறாங்க. பாரம்பரிய கட்டு இன்னைக்கு இயேசுவின் நாமத்தில் நீங்க போகிறது. குடும்பத்தை ஆட்டி படைத்து கொண்டிருக்கிற விக்கிரகத்தின் வல்லமையாக பாரம்பரியத்தின் கட்டுங்க இயேசுவின் நாமத்தில் உன் ஆசீர்வாதத்துக்கு தடையா இருக்கிற மதில்களை கர்த்தர் நெருக்குகிறவராயிருக்கிறார். தேவ சமூகத்தில் தாழ்த்தீரு, அதிகாரத்தோடு கேள். ஆண்டவர் எனக்கு ஆசீர்வாதத்தை கொடுத்திருக்க, அந்த ஆசீர்வாதம் என் வாழ்க்கையில பழிக்கணும் இருக்கணும்னு சொல்லி நீ அதிகாரத்தோடு கேட்கும்போது தேவன் எல்லா விதத்திலும் உயர்த்தி ஆசீர்வதித்து நடத்துகிறவராக இருக்கிறார். ஜெபம் பண்ணுவோமா? ஆண்டவர்கிட்ட தாழ்த்தி கேட்பீங்களா? அதிகாரத்தோடு கேளுங்க. ஆண்டவர் சமூகத்தில் தைரியமா கேளுங்க. ஆண்டவரே, இந்த வார்த்தை எப்படி சொல்லப்படுகிறதப்பா, என்னை நீர் ஆசீர்வதிப்பீராக. சொல்லுங்க, என்னை நீர் ஆசீர்வதிப்பீராக, என் குடும்பத்தை ஆசீர்வதிப்பீராக. நீங்க வர்ஷிக்க பண்ணுங்கப்பா, மல்டிப்ளை பண்ணுங்கப்பா, ரெட்டிப்பா மாற்றுங்கப்பா. 4 தனியாய் 3 தனியாய் 7 தனியாய் மாறட்டும் இயேசுவின் நாமத்தில். கர்த்தர் நீர் அப்படி நீர் ஆசீர்வதிப்பீராக. நம்முடைய பிள்ளைகளை உங்களுடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே, இந்த வசனத்தை கவனித்த, இயேசுவோட பேசுவோம் நிகழ்ச்சியை பார்த்த ஆண்டவரே, இந்த வசனங்களுக்குள்ளா பிரவேசிக்கிற நம்முடைய பிள்ளைங்களை எல்லாரும் நீர் ஆசீர்வதிப்பீராக. துதி கன மகிமம் கருவேற்க எடுக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கட்டும்.